ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். அம்மா வீட்டிலேருந்து சண்டே விலாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா வாங்க. முந்தின நாள் நைட்டு சாட்டர்டே அன்னைக்கு ஒரு மூவி பார்த்துட்டு தூங்கினா ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சோமா. எந்திரிக்கவே எனக்கு தோணல, ரொம்ப லேசியாக தான் இருந்துச்சு. சரி ஓகேன்னு ஒரு 8:30 மேலே தான் எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு முந்தின நாள் ஹேர் வாஷ் பண்ணங்காட்டி அந்த ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம ஆயில் அப்ளை பண்ணிடலான்னு சொல்லிட்டு டபுள் பாயில் மெத்தடில் ஆயிலை லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஹேரில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஏன் இப்படி பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு பிளட் நல்லா சர்க்குலாக இருக்கும். அதுவும் இல்லாத நம்ம ஹேருமே கொஞ்சம் ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. அதனால் இந்த மாதிரி நான் பண்ணுவேன். அடிக்கடி பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி எனக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் இந்த மாதிரி பண்ணுவேன். இது பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அப்படியே பண்ணி முடித்ததுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் லேசியாக இருந்தங்காட்டி அம்மா வாஷிங் மிஷினில் துணி போட்டு விட்டுருந்தாங்களா. சரி அதையாவது எடுத்து காய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வாலண்டரியாக அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் கொஞ்சமாக சோம்பல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே அம்மா சிக்கன் எடுத்துகிட்டு வர சொன்னாங்களா. சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு. சரி நானும் எங்கள் சிஸ்டரும் தான் சரி போய் அப்படியே எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு அப்படியே போய் எடுத்துகிட்டு வர போனோம். அப்படியே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சுட்டு என்னோடய சிஸ்டரோட இயரிங் கலெக்ஷன்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். அப்படியே பாருங்கள் வீடியோவில். இவளோட இயரிங் கலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிக்கும். ஒவ்வொரு டைம் நான் ஊருக்கு வரும்போதெல்லாம் இவளோட இயரிங் பாக்ஸ் தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவேன். என்ன இன்னைக்கு புதுசாக வாங்கி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான். சரி நீங்களுமே பாருங்கள் இயரிங் கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு. என்னோடய சிஸ்டரோட இயரிங் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் எந்த இயரிங் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே நான் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சா, சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் நொங்கு இருந்துச்சு. சரி ரிட்டன் வரும்போது வாங்கிக்கலான்னு பார்த்தா ரிட்டன் வரும்போது கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இப்போ சம்மர் டைமில் இதெல்லாம் கிடைக்கிறதே கொஞ்சம் குறைவு தான். அதனால் சரி நம்ம இப்போயே வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்களுமே வாங்கிட்டோம். இந்த நொங்கை பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கூல் டேஸ் ஞாபகம் தான் வரும். ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூலுக்கு வெளியே இது விற்றுட்ருப்பாங்க. அதனால் அந்த ஞாபகம் தான் வருது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்த நொங்கு 2 ரூபா, எடுக்காத நொங்கு ₹1 அந்த மாதிரி சொல்லி விற்றுருப்பாங்க. இப்போல்லாம் டபுள் மடங்கு ரேட் ஆயிடுச்சு. அப்படியே என்னதான் ரேட் அதிகமானாலும் இதெல்லாம் அந்தந்த சீசனுக்கு கிடைக்கிறது. அதனால் நம்ம வாங்காமல் விட முடியாது. அப்படியே நாங்களுமே இப்போ எங்கே வந்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு லோக்கல் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஐட்டம்ஸ், பீங்கான்ஸ் இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆஃபர் போட்டிருக்கேன்னு சொன்னாங்க. சரி ஓகே பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். எனக்கு இந்த கிளாஸ் ஐட்டம், பீங்கான் ஐட்டம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வாங்கி கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதா எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் சரி அப்படியே அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்க தான் வந்தோம். கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக அழகழகாக வச்சுருந்தாங்க. காஃபி மக்கு அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. நான் இந்த
நான் ஃபைனலாக வந்து அந்த 2 கிளாஸ் கப் மட்டும் எடுத்துட்டேன். நிறையா ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. அப்படியே நாங்களும் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா வந்து சிக்கனில் வந்து கிரேவி செஞ்சுருந்தாங்க. சரி ஓகே ஒயிட் ரைஸ் சிக்கன் சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் தான் பெரிய சம்பவமே ஒன்று நடந்துச்சு. என் சிஸ்டர் வந்து நான் வந்து சிக்கன் பிரியாணி செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு டைம் கூட செஞ்சதில்லை. சரி அவள் செய்கிறேன் வந்து ரெசிபி ஷூட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றுனதுக்கு அப்புறமே பயங்கரமாக எங்கள் அம்மா கிட்ட திட்டு தான் வாங்கினா, நிறைய ஊற்றிட்டா. அதுக்கப்புறம் வந்து பிரியாணிக்கு தேவை பட்டை, கிராம்பு, லவங்கம் இந்த மாதிரி வந்து எல்லா ஐட்டமும் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டா. ஆனியன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டா. இந்த பிரியாணிங்கிற டாஸ்க்கு வந்து இவள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக செய்கிறா. இவெல்லாம் வந்து அதிகமாக கிச்சனுக்குள்ளேயே வரமாட்டா. ஆனால் வந்து ஏதோ ஒன்று புதுசாக ட்ரை பண்ணானா அது வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே வந்து அவள் வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதை 3ஐயும் வந்து நல்லா வந்து மிக்சியில் அரைச்சிட்டு அதோட விழுதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வந்து தக்காளி ஆட் பண்ணிட்டா. இதுவும் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினா தழை ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுட்டா. இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டா. கிளறி விட்டதுக்கப்புறம் நல்லா வந்து அதெல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறம் சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஏன் சிரிச்சிட்ருக்கான்னா கொஞ்சம் வந்து ஹைட் பத்தலை, அதனால் கீழே வந்து கொஞ்சம் ஸ்டூலாட்ட வச்சுட்டோமா, அது மேலே நின்று அவள் செஞ்சிட்ருக்குங்காட்டி அவளே சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து சிக்கன்லாம் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன மசாலா ஆட் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா, சில்லி பவுட்ரு, கரம் மசாலா இது 3 தான் ஆட் பண்ணியிருக்கான். அப்படியே வந்து மலைச்சாரல் மாதிரி அந்த சிக்கனுக்குள்ளே வந்து ஆட் பண்ணி வந்து நல்லா வந்து கிளறி விட்டுறணும். கிளறி விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு தேவையான தண்ணியுமே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து புதினா தழை ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்குங்க. அப்புறம் இந்த ஸ்டேஜில் வேணால் நீங்கள் உப்பு பார்த்துட்டு நல்லா கொதித்து வரப்போ வந்து மூடி வச்சுருங்க. அப்படியே தயிருமே வந்து கையோட ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டா. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து அம்மா எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பண்ணும்போதே வந்து அடி பிடிச்சு போயிடுமோ அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப வந்து இது பண்ணோம். ஆனால் வந்து அடியெல்லாம் பிடிக்கல, ஒரு பிரியாணி கூட தீயலை, அப்படியே நீட்டாக உதிரியாக வந்துருந்துச்சு. அவளுக்கே அது ரொம்ப ஷாக்காக தான் இருந்துச்சு. நாம் பண்ணது இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கிறது இவ்வளோ வந்து நான் கிரேட் தான் சொல்லுவேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக வந்து பிரியாணி சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா வந்து கிளைமேட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருந்துச்சு. மழை வர கண்டிஷனில் தான் இருந்துச்சு. நான்லாம் வந்து மழை நல்லா பிடிக்கும்னு நினச்சேன். பட் மழை வரல, ஆனால் கிளைமேட் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருந்துச்சு. அப்படியே வந்து ஒரு காஃபி வேணும்னு கேட்டாங்களா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு காஃபி வச்சு கொடுத்துட்டேன். இந்த வீடியோ வந்து இதோட வந்து முடியுது. உங்களுக்கு யாராவது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக யாராவது வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, அப்படியே பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.